தமிழ் கேமிங் இனி நம்ம பார்க்க போகிற கேம் பேர் தான் பிளாக் ஃப்ரூட்டு. இது ரொம்ப நாளாக ஒரு கமெண்ட்டில் பிளாக் ஃப்ரூட் ஆடுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லி நிறைய கமெண்ட் ஒருத்தர் நிறைய வாட்டி கமெண்ட் பண்ணிக்கிறாரு. அதால் தான் இன்றைக்கி நம்ம ஆட போகிறோம். நம்ம தனியாக வரல, நம்ம கூட இதோ இந்த ஃபயர்னு வந்துக்கிறான் பாரு. டேய் என்னடா பார்க்குற? டேய் அது ஏன் கில்றா? டேய் ஏன் கில்றா? டேய் பச்சை பாட்டு அது ஏன் கில்றா? ஏன்டா அடிச்சிட்ட? இருங்க டேய், இனிமேல் பின்னாடியே வராத. நீ தனியாக போ, நான் தனியாக போகிறேன். இனிமேல் நீயும் வேறு நானும் வேறு. போ, நீ தனியாக சண்டை போடு, நான் தனியாக சண்டை போடு. இவன் தான் வரேன் நானும் வரேன்னு சொல்லி இப்போ வந்துட்டான். இந்த கேம் பற்றி ஒன்றுமே தெரியாது அவனுக்கு. தேவம் வந்து அவன் தோக்க தான் போகிறான். என்கிட்ட என்னடா பண்ணுறேன்? தனியாக நின்று செவத்தை பார்த்துனுங்கிற. வாடா என் கூட சண்டை போடுறேன். நான்லாம் சூப்பர் ஆல்ரெடி. நான் சூப்பர் மேனுக்கே நான் தான் லேசர் விட கற்று கொடுத்தேன். என் மேலே என்னையும் அடிக்கிறேன் நீ. என்னடா பஞ்சு இது 3-9 போயினுக்குது. ஃப்ரூட் இருந்தால் தான் அதிகமாக போகுமோ? இவன் ஓசி வச்சிடலாம். டுமில் மூஞ்சில் வாங்க. சூப்பர். நான்லாம் யார்? சூப்பர் ஸ்டார்டா. நான்லாம் யார்? செஸ்ட்டு எவ்வளோ இல்லை ஃப்ரூட் எதாவது கிடைக்குமா? 320 காயின் தான் கொடுத்துக்குறாங்க. என்ன பண்ணுறது நான் இந்த 320 காயின் வச்சு? ஃப்ரூட் எதாவது கொடுக்குறாங்களா பார்க்கலாமா? டேய் இவன் ஊசி எடுத்துடலாம். நல்லா போட்டோம் எவ்வளோ வரைக்கும். இப்போ நல்லா போயிடுச்சு. போடா, இது ஏங்கில்றா. அடி நல்ல அடி. சூப்பரா. வேறு எதாவது பார்க்கலாமா? இவன் தனியாக சுற்றுங்கிறான். இவன் அடிக்கலாம். எப்பா ஒரு லெவல் தாண்டறதுக்கே இவ்வளோ முக்குது. முடியலையே. ஒன்றும் நிறைய லெவல் போகணுமே. என் ஃப்ரெண்டுலாம் 448 500 கிட்டே போயிட்டான், 600 கிட்டே போயிட்டான். அவன்லாம் எப்படி தான் பண்ணுறப்போனோ. நம்மலாம் ஒரு லெவல் தாண்டறதுக்கு எத்தனை பேர் அடிக்க வேண்டியது? டேய் பக்கத்தில் ஒரு ஏரியாவுக்கு தான், அந்த ஏரியாவுக்கு போகலாம் வா. அது பேர் தான் ஜங்கலாம். எம்மா ஒன்றுமே இல்லையே. இந்த செவத்தை எப்படி தாண்ட தெரியுமா? இப்படி 2 வாட்டி டேப் பண்ணி தாண்டணும். தாண்டு. என்னடா அசால்ட்டாக தாண்டான்? ஒரே அசிங்கம் ஆயிடுச்சடா. தாண்டோம். இந்த மங்கியை நான் பார்த்துக்கிறேன். சின்ன லெவல் நினச்சா என்னடா 14 லெவல் இருக்குது. யாரா நீங்கள்? டேய் நாங்களே 4 லெவல் தான்டா. டேய் என்னடா இவன்? டேய் முறைச்சி பார்த்துனுங்காத. நானே கஷ்டப்பட்டு வச்சுன்னுக்கிறேன். டக்குன்னு ஓசி வச்சுருவேன். டேய் அப்பா நடுவில் போகிறது தின்னும் பக்குன்னு ஆயிடுச்சு. இதுனா வச்சுக்க போகிறான்னு. நல்ல வேலை எப்படியே லெவலில் போயிட்டோம், 5வது லெவல் வரைக்கும். இனிமேல் நம்ம தான். இனிமேல் யாரும் கேட்க முடியாது நம்மளால். இங்கே வேறு ஏதாவது இருக்கா? எல்லாம் மங்கி தான் இருக்கு. நீங்கள் என்னடா அங்கே வெடிகுண்டு நடக்குது? அப்போ அங்கே போக தேவையில்ல. ஒரே போராட்டம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். சரி வீடு, இங்கே போய்ட்டு இவங்க கூட சண்டை போட்டுக்கலாம். டேய் நம்ம 100 லெவல் வந்துட்டோன்னா இந்த சீரியஸை முடிச்சிடலாம். எபிசோட் 1 இந்த நிறைய எபிசோடு அவன் 100வது லெவல் வரைக்கும். அதால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன். கமெண்ட்லேயே பண்ணுங்க. என்னடா இவன் முறைக்கிறதே தப்பாக இருக்குது. சரி போட போகும். அதில் கமெண்ட்டில் கேளுங்க எபிசோட் 2 போடணும். அப்போ தான் என்னால் போட முடியும். ஒன்றும் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனை மறக்காமல் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. யார்றவன்? ஐயோ பெரிய ஆள் தான். ஏன்னா வெடிகுண்டெல்லாம் போடுறான். ஐயோ ஃபயர் கேமிங் பார்த்து ஓட்டான்னு நினைக்கிறேன். இந்த மேலே இருக்கிறான். சரி இவன் தனியாக சண்டை போட்டலாம். அவன் கூட இருந்தாலும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அடி டமால். இப்போ ஓரளவு 10 போகுது. ஏன்னா லெவல் அப் ஆகிட்டோம்ல. ஏன்னா அப்போல்லாம் 3-9 தான் போயிருந்தது. இப்போ 10 போகுது. டுமில். நல்ல வேலை 10 போகுது இப்போ. நல்ல வேலை. இது யாரா புதுசாகிறான்? இவனுக்கும் நம்மளுக்கும் மொபைல் ஏன்னா மறைஞ்சு வரான். எனக்கு தெரிஞ்சு நிறைய போகிற வச்சுன்னு பண்ணிக்கிறேன். பிளாக் ஃப்ரூட்டு பேர் வச்சுக்கிறாங்க. ஒரு ஃப்ரூட்டோட கண்ணில் காட்டலையே. ஃப்ரூட்டு வச்சு நம்ம என்ன பண்ணுறது? சாப்பிட்டு பவர் ஏற்ற முடியுமோ? அதான் நினைக்கிறேன். முடிக்கலாம். டமால் ஏன் மேலே கேட்குறேன் நீ? அவ்வளோ பேர் ஆடா? இருறா அவனை அடிச்சு டமால் டிம்னு அடிக்கிற மாதிரிடா. அவ்வளோ பேர் ஆடாடா நீ? என்னடா வச்சுக்கிறா, வாங்கிக்கூடா. வா இந்த பக்கம் என்ன இருக்குது? வா வேறு இடத்துக்கு போகலாமா? இங்கே ஜங்கிள் தான் இருக்குது. வேறு இடம் சுற்றி என்ன இருக்குது? ப்ரோ அந்த மங்கிலாம் அடிக்காதீங்க, வாங்க சுற்றி பார்க்கலாம் ஏரியாவை ஃபஸ்ட்டு. ப்ரோ ஐயோ அவன் என்னடா அது ஒரு குறைங்க 2 பேரை போயிட்டுது. யாரும் காப்பாற்றி இல்லையா? வாங்கடா டே, யாரும் வாங்கடா டே. வந்துட்டான்டா லிட்டில் சிங்கர் மாதிரி வந்துட்டான்டா. இது என்ட்ரி கொடுத்தாண்டா. டே ப்ரோ டேய் வாடா, பின்னாடியே வாடா. இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். அவங்க 2 பேர் தனியாக சண்டை போட்டோம். டேய் யாரா இவன் எவ்வளோ ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறான்? யார் இவன்? ஐயோ ஏதோ விட்றான். பர ஓடுறான். ஏதோ விட்றான்டா. அவன் லெவல் அதிகமாக இருக்கிற தன்னோட அடிக்க முடியல. ஏன்னா 20 லெவலுக்கு மேலே தான் போனால் தான் அடிக்க முடியும். நம்ம இப்போ தான் 8 லெவலு.
அதில் நம்ம அவங்க என்னடா அது ஏதோ தீவுங்க, டேய் வாடா. என்னடா தீவு இது? இப்போ தண்ணியில் நடக்கிறான், ஆழம் இல்லையாடா? என்னடா தீவு? ஒன்றுமே இல்லைடா சுற்றி. ஏய் கிரீடம் போட்ட குறியிலவா? என்ன லெவல் இது? கிட்ட போய்ட்டு பார்த்துலாம் வேணாம். இது சின்ன குரலா? ஐயோ 20 லெவலு. இதுவே 20 லெவல்னால் அதெல்லாம் பெருசாக இது. அதெல்லாம் என்ன லெவலில் இருக்கும்? 50-60 லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வா இதுவே அடிக்கலாம். என்னடா டேய் அது ஏங்கில்டா, ஒழுங்காக ஓடிடுடா. டேய் ஓடிடுறான்னு சொன்னால் அதுக்கிட்ட சண்டை போட்டுங்க. ஓடுற டேய், அது வாங்கலாம் வாங்கிக்கூட நீ. அதனால தண்ணியில் குடிச்சிட்டான். வாடா டே, ஏன் கூட வாடா டே, சண்டைக்கு வாடா டே. 9 லெவலில் அப்பாயிட்டேன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதான், 9 லெவலில் அப்பாயிட்டேன். அவ்வளோதான். ஏமா நம்ம தான் டே. வாங்கடா. 20 லெவல் நீ, 9 லெவல் நீ. எவ்வளோ பேர் டிஃப்ரென்ஸு. உன்னெல்லாம் நான் அடிக்கிறேன், நீலாம் சப்ப மேட்ரா கொரிலாவே. ஐயோ என்னோட வெயிட் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ என்னை விட்டுறா டே டே டே. ஐயோ புல்ல ஒன்றுமே தெரியல. அடி வாங்குறானா? அடி வாங்கலே, உயிர் குறையுது. ஐயோ ஐயோ முடிஞ்சது கதை. நல்ல வேலை எப்படியும் அடிச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் தான் வேணும் 10வது லெவலுக்கு. இது இந்த ஓசி எடுத்துடலாம். டமால் டுமல் டமால் டமால் டுமல் டுமில் டமால். ஐயோ நல்ல வேலை ஓசி எடுத்தாச்சு கண்டி. எப்பா 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 எவ்வளோ கஷ்டமாகுது அடிக்கிறது. இவன் தான் ஓசி எடுத்துடலாமா? நைஸாக போய் பாவம் அவனில் வளர்க்குறான். அப்படி சொல்லுவான் பார்த்தியா? ஐயோடா வாங்கிக்கிறோம். ஐயோ 2 கோடியிலவா? ஐயோ நீ அவனை போயிட்டு அடி. போயிட்டு எனக்கு கம்மியாக உயிர். அவன் அடிக்குது அவனை 2 கோடியில். ரொம்ப சிரிப்பாக இருக்குது. ஐயோ என்னடா இது சுற்றுறோம் நினைக்கிறேன். ஐயோ அடி கொஞ்சம் தாங்க. அடி சூப்பர்ரா. செத்துட்டேன்டா, வேற லெவல்டா ப்ரோ. அது கொஞ்சம் தான் லெவலுக்குது. நம்ம போயிட்டு அந்த கிங்காங்க அடிச்சுன்னு வரலாம். அது எவ்வளோ லெவலுக்குன்னு பார்க்கலாம். வாங்க அந்த கிங்காங்க அடிக்கலாம் போயிட்டு. தானே இருக்குது கிங்கு, பெரிய ஆளா டே. இன்னும் 25 தானே டே. உன்னால ஈஸியாக அல்ட்டாச்சுலாம். கொரிலா கிங்க. ஐயோ என்னோட வெயிட் அடி. ஐயோ கதை முடிஞ்சுது. டேய் என்னடா முறைச்சி பார்த்துனுக்குற? அடிக்கு தான்டா சொன்னேன். நான் அடி வாங்கத்தை பார்த்துனுக்கிறேன். எங்கடா ஆகிறேன் அவன்? எங்கடா ஆகிறேன்? இங்கே ஒரு மங்கிக்குது, இங்கே ஒரு மங்கிக்குது. எங்கே இருக்கிறானோட தெரியலையே ப்ரோ. எங்கே ப்ரோ? உங்களை பார்த்துட்டேன். வாங்க கிட்ட தானே நீங்கள், பின்னாடியே வாங்க. எங்கே இருக்குது? என்னடா இது சுற்றி காடாக்குது. இரு ப்ரோ, திரும்ப அதுவே அடிச்சுக்கலாம். இதை அடிச்சிடலாம். இவரை அடிக்கிறேன். டமால் டமால் என்னடா சீனா போடுறீங்க லெவல் ஏற்றிக்கிட்டு? இருறா, ஒரு நல்ல லெவலோட உங்களை சந்திக்கிறேன். ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் எப்படியோ 20 லெவலில் அஷ்டு வந்துட்டேங்க ஐஸ். இனிமேல் நம்ம தான். இப்போ ராக்கெட் ஃப்ரூட் வந்து நான் காசு கொடுத்து வாங்கினேன். அது ஒரு 2000 ரூபாய் 5000 ரூபான்னு நினைக்கிறேன். அது காசு கொடுத்து வாங்கினேன். ஃப்ரூட்டு கீழே கிடைக்கும்னு சொன்னாங்க. ஒன்றுமே கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த ஃப்ரூட்டு நல்லா தான் இருக்குது. ஏதோ நம்ம வந்து ஒரு 10-30 கொடுக்குறது போலாம் ஒரு அடியே அது கொடுத்துடலாம். என்ன பண்ணுறது? இந்த ஃப்ரூட்டை தவிர எதுவுமே இல்லை. நிறைய பேர் சொன்னாங்க கீழே கிடைக்கும்டா ஃப்ரூட்டு, அதை வச்சு எடுத்துக்கிடான்னு சொன்னாங்க. ஆனால் நம்மளுக்கு எங்கே கிடச்சிது கீழே ஃப்ரூட்டு? எல்லாம் இப்படி தானே கிடச்சிது. என்ன பண்ணுறது? இப்போ வந்து ஃபயர் கேம் வந்து 19 லெவலு. என்ன விஷயமே தெரில. நம்ம 20 லெவல் வந்துட்டோன்னே கடலில் நின்னாலே வந்து எனக்கு வந்து உயிர் போகுது. நாடா நீ எத்தனை ஐயோ அடிக்குது. ஐயோ திரும்ப அடிக்குது. எத்தனை வாட்டி என்னை வெறுப்பதிக்கிறேன். இந்த ராக்கெட் ஃப்ரூட் என்கிட்ட இருக்குதுடா. ஒரு இடத்துல ஒரு கீழே நல்ல வேலை எடுக்க வந்தேன். இல்லை ப்ரோ கீழே எத்தனை பேர் அங்கே போயிட்டு அடிங்க ப்ரோ. சூப்பராக இருக்கும். போங்க ப்ரோ அடிங்க. நீங்கள் எவ்வளோ பேர் ஆள் போங்க ப்ரோ அடிங்க ப்ரோ. நான் உனக்கு கீழே எடுத்து விட்றேன். ஏன்னா வந்து நம்மளோட சின்ன வளர்க்குறாரு. அவருக்கு நம்ம உதவி பண்ணுறதுன்னு வளர்க்கும். இரா ப்ரோ என்ன ரெட்டு வந்துட்டிங்களா? அவளே நான் என்ன முயற்சி பண்ணுறேன். ஐயோ என்ன ஓரம் பண்ணி இருக்கிற ப்ரோ, கொஞ்சம் உதவி பண்ண. அவர் வசதிட்டார். ஓ அப்பா அஷ்டங்க ஐஸ். எப்படியா இவன் எங்கேறாங்களா? டேய் பெரிய ஆள் தான். கட்டனால வச்சுனுக்கிறியா? என்னடா சண்டை போடுற என்கிட்டே? நான் எவ்வளோ பேர் ஆள் தெரியுமா? 20 லெவல்றா. நீ யார்றா? நீ கட்டனெலாம் வச்ச பெரிய ஆளடா. எங்கே போகிறேன்? பாஸுக்கு நேராக மோத போறியா? நீ பெரிய ஆள் தான்டா. அந்த பாஸ் வர சின்ன லெவலாக சண்டை மூட்டிக்கலாம். ஐயோ இதுக்கிட்ட மோதது தப்பாக இருக்குமோ? இல்லை மோதலாம்.
ஒரே இல்லை செத்துட்டோம்டா. அவன் பெரிய லெவல் நினைக்கிறேன். அவனுக்கு கொஞ்சமாக தான் உயிர் போயினுக்குது. எங்கே ஃபயர் கேமிங்க அவர் வந்து கொரில்லா இடத்துல இருக்கிறவன், கொரில்லா கிங் இடத்துல. வா அங்கேயே போயிட்டு அவர் சூட விட்றேன். எங்கடாகிறாரு ப்ரோ? யார் இல்லை? சரி விடு. ப்ரோ உங்களை சூட விட்றேன், உங்களை வந்தோடனே சூட விட்றேன் பாருங்க ப்ரோ. எவ்வளோ பெரிய ஆளுனா என்னையே நீங்கள் அடிச்சுருவீங்களா? வரேன் தள்ளிப்போங்க. வந்துட்டேன். ஐயோ இந்த தண்ணியில் பட்டாலே உயிர் போதே இருப்பா. வரேன்டா ப்ரோ. என்ன ப்ரோ கஷ்டப்படுங்கிற? ஓய் ப்ரோ நீ பெரிய ஆள் தான், கொரில்லா ஃபஸ்ட்டு பெரிய ஆள் தான். நீங்கள் கட்டணம்லாம் வச்சா தெரிஞ்சுது, நீங்கள் வெயிட்டு பெரிய ஆள் தான் ப்ரோ. சண்டை வைங்களா? எவ்வளோ பேர் ஆள் தெரியுமாண்ணா? ஓ இவனை சண்டை போடணும்னா இருறா, ராக்கெட் ஃப்ரூட் எடுத்து ஒரே மண்டையில் போட்டுறேன். டமால். ஐயோ பாடமும் வந்துச்சு. ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே. அவனோட தனியாக நின்று என்னை பார்த்துனுக்குறான். இது ப்ரோ ஹெல்ப் பண்ணுறேன். சூப்பர் ப்ரோ. நல்ல வேலை ரெட்டில் வந்தோடனே எதுனா அடிச்சிட்டேன். அவன் பாஸே அடிச்சிட்டு 1வது லெவல்லேருந்து காட்டுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. தனியாக அவன் போயினுக்கிறான். எங்கடா ஒரு கொரில்லாவும் வரமாட்டுது? நான் வந்துச்சுடா. டேய் யாழ்றா நீ? என்னடா ப்ரோ வாங்க போகலாம் வேறு இடத்துக்கு. இதே இடத்துல தான் எவ்வளோ ஐயோ முழுங்குறேண்ணே. இங்கே தான் எவ்வளோ நேரம் இருக்கட்டே. வாங்க ப்ரா. வாங்க போகலாம். என்னாச்சு? போட்டில் போகிறோம் இன்றைக்கி. நானும் ஃபயர் கேமிங் மட்டும் தான். போட்டில் போய் இடத்தையே சுற்ற போகிறோம். ஏதாவது இடம் இருக்கா பார்க்க போகிறோம். முற்றி ஒரு தீவில் ஒரு ஜங்கல் சொல்ல வந்து அதுக்குள்ளே ஒரு இடம் காட்டுச்சு. அங்கே போனால் இல்லாமல் பச்சை பார்த்து தான் இருப்பாங்க. ஒரு 20 17 அது மாதிரி தான் இருப்பாங்க லெவலு. அங்கே போய்ட்டு ஈஸியாச்சு இல்லை ப்ரோ. இடமே ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கு. இந்த கப்பல் வர ஸ்பீடாக போக மாட்டுது. ஃபயர் கேமிங் ஏதோ சுட்டுனுக்குறாரு. வந்துட்டோங்க கிட்ட. ப்ரோ என்ன பண்ணுறீங்க? தண்ணியில் போனால் மூச்சு வாங்கும். ஆமாம் இவர் 19 லெவல் தானே. ஆமாம் விடுங்க ப்ரோ. வாங்க இந்த இடத்துக்கு போய் நின்னலாம். நம்மலாம் தண்ணியில் இறங்கணுன்னு அடுத்த செகண்டே நம்மளுக்கு உயிர் போகுது. ஏன் தான் தண்ணியில் இறங்கணும் உயிர் போகிற மாதிரி வச்சான்னு நினைக்கிறேன். இறங்கடா. ஐயோ இது வேற பிடிச்சின்னு வரேன். தண்ணி ஐயோ ப்ரோ நம்ம முன்னாடியே உள்ளே போகிறாரு. என்ன அனிமல் இருக்குன்னு தெரில. என்ன எவன் இருப்பான்னு தெரில உள்ளே. அவனையே பொழுந்து கட்டி டமால் டிம்மின்னு அடிப்பான்டா. டேய் யார்ரா டேய்? என்ன ப்ரோ மட்டும் தனியாக எங்கே போகிறாரு? என்னடா இடம் இது? ஒன்றும் புரியலையே. என்னடா போட்டிருக்கு? ஃப்ரெண்ட்லி 1v1 ப்ரோ. அங்கே போய் நில்லுங்க நீங்கள். 3 2 புரியலையே. இப்போ வந்து நாங்கள் 2 பேரும் சண்டை போடுவோமா? நம்ம வந்து ஒரே இடத்துல நின்னா தான். அப்போ ப்ரோ நீங்கள் இங்கே வாங்களேன். நீங்கள் வாங்க டக்குன்னு வாங்க. இங்கே நில்லுங்க ப்ரோ. இங்கே நில்லுங்க. ஒன்றும் நடக்க மாட்டுது. சரி அங்கேயே போயிட்டு நில்லுங்க. இல்லை நானே போயிட்டு நிற்கிறேன். நீங்கள் போகிறதுக்கு விடுந்துடும் நினைக்கிறேன். நானே போயிட்டு நிற்கிறேன். டமால் ப்ரோ ஸ்டார்ட் ஆக போட்டு அதே இடத்துல நில்லுங்க ப்ரோ. டேய் ஒரே இடத்துல நில்லுண்டா. 3 2 1 கோ ஃபைட்ரா. டேய் ராக்கெட் ஃப்ரூட் எடுத்துன்னு வரேன்டா. டேய் இருடா என்கிட்ட ராக்கெட் ஃப்ரூட் இருக்குது. உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட் தான் இருக்குது? வாடா சண்டை வாடா. டேய் டமால் ப்ரோ உயிர் போயிடுச்சு போகலையா? ஆமாம்ல நீ 19வது லெவலு. இது தெரியாமல் உங்கள்கிட்ட சண்டை போட்டேன் பாரு. ஐயோ நீங்கள் சுற்றி யாராகிறாங்களா பார்க்கலாம். அவனை அதை அடிச்சுட்டு போகலாம். யாரா இவன் ராக்கெட் மாதிரி புஷ்ஷுன்னு போகிறான். அவனை அதை அடிச்சுட்டு நம்ம போயிடலாம். ஏன்னா இங்கே வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கணும். என்ன இது ஒன்றும் இல்லை. அப்போ இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா இங்கே யாரோ இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ யாரோ இருக்கிறாங்க. அவங்க அதோ ஒருத்தன் மாட்டிக்கிட்டானா? நாடா டேய் 30 40 வாடா சண்டை போடுற. டேய் வாடா. ஐயோ 275. ஐயோ என்னடா ஒரு வேலை பறந்துட்டேன். ஐயோ ஓடு. கடலில் வச்சு அவ்வளோதான். ஒரே மறுக்கையே தான். இங்கேருந்து தப்பினா ப்ரோ எங்கே போய்ட்டாரு? பா எங்கே ப்ரோ ஆகுறீங்க? இவன் பயமுறுத்துறான். இது என் உண்மையாக 275 லெவல் தானேங்க. இவனை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஓடிடலாம் ப்ரோ. போட்டில் மறதே ஏறிடுங்க. அவன் நீங்கள் சண்டை போட முடியாது. வேறு பிடிச்சிங்கண்ணே ப்ரோ. எங்கடா யார் வந்துட்டார்.
வாங்க வாங்க. இந்த இடம் போயிட்டு பார்த்தா இந்த இடத்துலையும் வெயிட்டாக தாங்கிறாங்க. சாதாரண ஒரு பனி ஸ்னோமேனு அவன் 100 லெவலுக்குறான். நான் ஒரு மனுஷன் எனக்கெல்லாம் 20 லெவல் கொடுத்து வச்சுருங்கிறேன். ஐயோ இவங்கெல்லாம் என்னடா பண்ணுறது வெறியாகுதுடா. இதுடா அப்புறம் அவரை எப்படி இருக்கிறதுல வரைக்கும் வர வச்சுட்டு நாங்கள் திரும்பியோ சண்டை போட வந்தோம். ப்ரோ அங்கே போய் நில்லுங்க. நின்ட்டிங்களா? உங்கள் ஓட்டுறதுக்குள்ளே விடுதுன்னு நினைக்கிறேன். 3, 2, 1 ஸ்டார்ட். வாங்க போகலாம். வெடிக்க வைக்க போகிறவங்கள எங்கே ப்ரோ நின்றுக்கிறீங்க? வந்து சண்டை போடுங்க ப்ரோ. டமால் நிச்சி பார்க்கலையே ப்ரோ. நம்ம ஒரே டீமா ப்ரோ? இது வேறு கணக்கு எடுத்துக்குது ப்ரோ. நம்ம அடுத்த வாட்டி ஒன்றா சண்டை போடலாம் வேறு டீம் பார்த்து. இப்போ டைமில் ஃப்ரூட்டு வாங்கலாம் பார்த்தா ஃப்ரூட்டோடு உங்களால் வாங்க முடியல. நானே ஒரு கடையில் வாங்க நாங்கள் போய்ட்டு வாங்கலாமா ப்ரோ அப்படி சொன்னேன். அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு பின்னாடி போட சொன்னார். எங்கே பின்னாடி வர சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்மளும் கொண்டாடி யோசிச்சுட்டோம். எங்கே ப்ரோ குத்தினே இருக்கிற வரேன். அப்படியே ஸ்டாப் ஆகிட்டுங்க. நான் நின்றுச்சு, என்னால் மூவே பண்ண முடியல. அப்புறம் எப்படியே அசைக்க முசிக்க எப்படியே மூவ் பண்ணிட்டேன். அப்படியே கல் மாதிரி நின்றுச்சு. எங்கே போய் ப்ரோ? எங்கடா இங்கே என்ன போட்டு? லக்ஸரி போட்டா? வாங்க ஒரு 1000 ரூபா கொடு. 1000 ரூபா தரேன். போட்டு கிடையாது. டேய் எவ்வளோ பேர் ஆள்? சரி 150 ரூபா போட்டுதா சுற்றி நிற்கிறேன். வேறு வழி என்ன இருக்குது? ஏதோ ஒரு பெரிய போட்டை தரீங்களா? இது ஃப்ரீயாக ஸ்பீடாகவே போக மாட்டேன் ப்ரோ. எங்கே தரீங்க நீங்கள்? கடையிலே வந்துன்னு வர போகிறீங்க? அவ்வளோ பேர் ஆள் நீங்கள்? ஆமாம் 20 லெவல் தானே வந்துட்டார். அவர் எப்படி வருவார்? ஒழுங்காக போட்டில் இருங்க, இல்லை உங்கள் உசுறு போய்டும். அதுக்கப்புறம் நானே ஏற்றுன்னு வர மாட்டேன். ப்ரோ இன்னும் வெடிங்கெலாம் போடுறாங்க யாரும். ப்ரோ உயிர் போதா தருதா? வாங்க வாங்க. அப்படியே ஏறாது அவசரத்தில். அதாவது ஜங்கிலே போயிட்டு நம்ம போகலாம். நீங்கள் போட்டு ஓட்டுங்க ப்ரோ. நீங்கள் போயிட்டு போட்டு விடுங்க. போட்டு ஓட்டுங்க, நம்ம இங்கே நின்றுக்கலாம். ஓட்டுறீங்களா? கரெக்டாக ஓட்டணும். ஜங்கலுக்கு போங்க நேரா. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது ஸ்பீடாகுது, நம்ம ஓட்ட போட்டு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது கைஸ். சூப்பராக போகிறோம். எப்படியோ நல்ல வேலை கொரிலா எடுத்துக்கே எடுத்துன்னு வந்துட்டா. இறங்கி கொரிலாவும் நானாக பார்த்தலாம். டேய் எங்களோட ராக்கெட் ஃப்ரூட் இருக்குறா. நீங்களாம் யாரும் இல்லைடா போங்கடா போ. என்னடா அப்போ 10 அப்போ வந்து நான் 10வது லெவலு 10 போச்சு. இப்போ நான் 20 லெவல்ரா. இப்போ 11 14 போகுது. 11 போகுது. டேய் இதுக்கு ஒரு 14 போகுது. நல்ல வேலை இது அடிக்கலாம். டமால் செத்துட்டியா? ரொம்ப சிரிப்பாக இருக்குது. இவன் இந்த ஓசி எடுக்க தேவையில்ல, பாவம் அது முக்கி வேணுங்கிறது. ராக்கெட் ஃப்ரூட்டு போட்டு ஒரே யூஸ். டமால் 28 போகுது. எங்கடா பரண்டான்? என்னடா காணவில்லையும் போட்டுறேன். எங்கடா போயிட்டான்? இவனுங்க தனியாக மாட்டலுறான். இவனை வெடியே வைக்கலாமா? பாவமாகறான். என்னடா காண போயிட்டான்? வேணாம், இவனை விட்டா ஒரு காலத்தில் இவனை வெடிக்க வைப்பான். என்னடா கூடிய வர? என்னடா எதிர்க்கிற எண்ணியை? நான் எவ்வளோ பேர் ஆள் தெரியுமா? உன்னோட ஒரு லெவல் நான் அதிகம் போட. எப்படியோ ஒரு லெவல் நம்ம அதிகமாகிட்டோமா? எப்போ ஆனுமே எனக்கே தெரில. அட்ரா டமால் எப்படியோ வந்துட்டோம். எங்கே இது 2 மதம் இது அடிக்க. ஐயோ இப்படி அடிக்குது. டே இதுங்க ராக்கெட் ஃப்ரூட்டை ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். டமால் அடிக்கலாம் போடா. என்னடா அது இன்னும் க்ரீன் ஆயிடுச்சு. ஃபுல் ஹெச்பி வந்துச்சு. ரெட்டில் தாண்டா இருந்தது. ஐயோ என்னடா பண்ணுறது? இருங்க ஃபுல்லாக எப்படியே சுற்றி லோட் ஆகிட்டோம். டமால் போடா. ஒரு கொரிலா எங்கே போச்சு தெரியலையே. அங்கேருந்து வருதா? என்னடா அவர் எங்கடா போயிட்டாரு? நான் 2 கொரிலா கிட்ட சண்டை போட்டுக்கிறேன்டா. ஐயோ அவர் எங்கே தான் போயிட்டாரு தெரியலையே. சண்டை போடு. ஐயோ ராக்கெட் போட்டு டமால் போடு. நான் தானே இங்கே இதை அடிச்சுட்டு போகலாம். ஐயோ என்னடா பவர் வரல. போடு ஐயோ அடிக்குது. மேலே தப்பிச்சிடலாம். நம்மளுக்கு ஒரு ஏதோ போட்டு ஏதோ நான் புதுசாக வாங்கிக்கிறேன் ப்ரோ, புதுசாக இருக்குது அது நல்லா இருக்குதுன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. அதெல்லாம் இப்போ நான் அங்கே போகிறேன். இது முன்னாடியே சொல்லிருந்து நானும் அவர் கூட போயிருப்பேன். தேவையில்லாமல் ஒரு கொரிலா 2 கொரிலா கிட்ட ஹெச்பி குறைச்சிட்டேன். என்ன அவ்வளோ பெரிய போட்டு? எல்லாம் ஒரே போட் தானே. நான் வந்து பார்க்கும்போது ஒரு போட் தானே இருக்குது புதுசாக. என்ன இது புது போட்டு? டேய் நான் எல்லோரும் சோறு விடுவாங்க. டேய்
என்னடா பழைய போட்டு எத்தனை வந்து புது போட்டுன்னு சொல்லுவானா, ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஃப்ரீயாக ஒரு போட்டு கொடுப்பாங்க புதுசாக, அந்த போட்டை எடுத்து வந்து காட்டுவான். அதுதானே அந்த போட்டு தாங்க இருக்கும். டேய் என்னடா போட்டு இது ப்ரோ, நீங்கள் அந்த மாதிரி இந்த போட்டாவது ஸ்பீடாக போது பாருங்கள், வேறு லெவலுக்கு இது. எவ்வளோ போட்டு எவ்வளோ கேட்டால் 600 சொன்னார். அதனால தான் அஜிஜோ தண்ணியில் குடிச்சிட்டேன்னு அவள் தான் உயிர் போகுது, செத்துட்டேன், அவ்வளோதான். அதில் ப்ரோ நான் ஒரு வாட்டி ஓட்டுறேன் ப்ரோ அப்படி சொன்னேன், டக்குன்னு இல்லை சொருவிக்கிட்டான். மஜாகுது ஸ்டைலு. சரி ப்ரோ நான் ஒரு வாட்டி ஓட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓட்டுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு அவரை போயிட்டு நின்ட்டாரு. நம்மளும் வந்து ஓட்டுறலாம் பார்த்தா ஓட்டுறேன். இந்த ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கே துணி மாதிரி, இதெல்லாம் நம்ம மறைக்குது. உங்களுக்கே தெரியுதா? என்னால் எங்கே எதிர்க்குன்னு எது என்னங்குதுன்னு தெரில. இது வேறு வெறுப்பாயிடுச்சு. அப்புறம் என்ன ப்ரோ, அங்கே ஒரு டவுன் மாதிரி இருக்குது, அங்கே போகலான்னு சொன்னேன். சரி ஓகே ப்ரோ அங்கேருந்து தான் நம்ம வந்தோம், திரும்பியும் அங்கே போகிறோன்னு சொன்னார். போயிட்டு பார்க்கலாம் ப்ரோ, எதாவது ஃப்ரூட் வந்து கீழே கிடக்குன்னு சொல்லி அவரை இட்டுன்னு வந்தேன். நம்ம மாதிரி 20வது லெவலா 5வது லெவல் பாய்ஸை கொண்டா ஒரே இல்லை சாவடிக்க முடியுமா, இல்லை நிறைய அடிக்கணுமா சொல்லிட்டு நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ண போனேன். அப்போ பார்த்தா ப்ரோ இங்கே பிளாக் ஃப்ரூட்லாம் இருக்குது வாங்கிக்கோங்கன்னு சொன்னார். வாங்கிக்க சொன்னால் என்ன, அவர்கிட்ட ஒரு ஃப்ரூட்டோட இல்லை, அவரே வாங்கிக்கணும். அதெல்லாம் இட்டுன்னு வந்தேன். பார்த்தா இங்கே இருந்தாங்க, அவங்கள எத்தனை அடி அடிப்போம் பார்த்தா ஒரேல செத்துருவாங்க. பார்த்தா நான் அச்சினேக்கிறேன் சாதனமாக அடிக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு அச்சதுக்கு பரவாயில்ல, இது ஒரு அடி அடிப்போம், பறகுறான். சரி அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் போகும்போது அந்த பிளாக் ஃப்ரூட் எதிர்க்க ஒருத்தான் ஏதோ விற்றுனு, அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் வேஸ்ட்டு விடு, இவன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்கிட்ட கட்டானா இருக்கான். பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். கட்டணை வந்துனோடனே பார்த்தா 1000 ரூபாய் கேட்டுச்சு கட்டணை. சரி 1000 ரூபாய் தானே, அது வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பித்தேன். அப்புறம் அந்த கட்டணம் அவர்கிட்ட காமிச்சேன். எப்படி இருக்குது ப்ரோ கட்டணம் வாங்காதீங்க, செத்தாக போயிடும், நான் சும்மா வாங்கினேன், நீங்கள் பிளாக் ஃப்ரூட் ஆடுங்கன்னு சொன்னால் அவரா அதுதான் வேணும்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு அது வாங்கினார். பிளாக் ஃப்ரூட் ஆனாலும் நீங்கள் இருக்கும் ப்ரோ, கட்டணம் வேஸ்ட்டு ப்ரோன்னு சொல்லி அவர் பெரிய மட்டும் இதுக்கு மேலே என்ன அவர் காசு என்ன போட்டுருன்னு சொல்லிட்டு நானும் ஒரு கட்டணம் வாங்க வச்சிட்டேன். அவரும் வாங்குறாரு ஒரே இடத்துல நின்று வாங்கினுக்கிறாரு. எனக்கு டைம் ஆச்சு, சரி போட்டில் கிளம்பிடலாம், அவர் தண்ணியிலே வந்து உயிர் இல்லாமல் வராருன்னு சொல்லிட்டு நான் கிளம்ப ஆரம்பித்தேன். இது வேறு நிற்க மாட்டுது. கிளம்ப ஆரம்பித்தேன். அவ்வளோதான், இனிமேல் நம்ம தான்டா சொல்லிட்டு ரொம்ப பேக் அடிச்சிட்டு ப்ரோ எங்கே போகிறேன்னு கத்துறாரு. நான் தப்பிச்சிட்றேன்னு சொல்லிட்டு அவரை விட்டு நான் போனேன். போகும்போது உங்களுக்கு இருக்குது, இப்போ நான் ஒன்று பண்ண போகிறேன் அதுக்கு இதுன்னு எதோ சொல்லுந்தாரு. என்ன ப்ரோ உங்களால் பண்ண முடியும் அப்படி சொல்லி அவர்கிட்ட இங்கேருந்து காமிச்சிருந்தேன். எப்படி மஜாவாகுதா போட்டுன்னு சொல்லி கிட்டுன்னு எல்லாமே வச்சு காமிச்சுன்னுக்கிறேன். இன்னும் ஒன்று பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. எனக்கும் ஒரே டவுட்டாகிடுச்சு, என்ன பண்ண போகிறாரு இவர், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஜாலியாக அவர்கிட்ட சுற்றின்னு இருந்தேன். சரி என்னடா பண்ண போகிறோம், ஏதோ வாங்கிக்கிற பார்த்தா அவர் போட்டு வாங்கிக்கிறார். ரேஸ் வைக்க போகிறான்னு சொல்லிட்டு நினச்சி சுற்றினே இருந்தார். நானும் ரொம்ப நேரம் சுற்றினே இருந்தேன். என்னடா பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்தேன். கடைசியில் வச்சாரு பாருங்க டெஸ்ட்டு, அவர் போட்டு வாங்கினா ஏன் போட்டு போயிடுது, ஏன்னா அது அவர் வாங்கின போட்டு 2 போட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லி போயிடுச்சு. ப்ரோ என்னை சாவடிக்க பார்க்குறீங்களா சொல்லிட்டு அவர் எந்த ஆப்ஷன் வாங்கினா தெரில, லக்ஸரி போட்டு வாங்கிட்டு போகிறோம் 1000 ரூபாய் கொடுத்து நினச்சேன். ஏன்னா வந்து 1000 ரூபாய் கேட்குது, இந்த போட்டு வாங்கியிருக்க மாட்டார். அப்போனா எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டு தான் வாங்கியிருப்பார். இந்த போட்டு தான் வாங்கியிருப்பார். 600 ரூபாய் கேட்குது, இந்த போட்டு தான் கண்டிப்பாக வாங்கியிருப்பார். அதால் நான் இந்த போட்டு வாங்கின பார்த்தா கடைசி ஒன்றும் வரமாட்டுது. ஏமாற்றிட்டீங்களாடா. கடைசியில் அதே போட்டு தான் வந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதே போட்டு வந்துட்டுக்கப்போ இது வேறு வரமாட்டுது. அப்புறம் அந்த போட்டை விட்டு பறக்கலான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அந்த போட்டை வச்சு ரேஸ் வச்சுக்கலாம் ப்ரோன்னு சொல்லிட்டு நான் போய் நின்றுட்டு அப்படியே அவர் கூடயே கிளம்பிட்டேன். கிளம்புனா ஒரே போட்டு அவர் முன்னாடி போகுது, ஏன்னா அவர் முன்னாடியே கிளம்பிட்டார். ப்ரோ மிடில் டவுன் போகலாம், அங்கே தான் ஃப்ரூட் போட்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் அங்கே போய்ட்டு எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் அவர் கேட்கவே மாட்டார். ப்ரோ நான் கையிலே பார்த்துப்பேன், ஃப்ரூட்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாரு. எப்படியோ ஃப்ரூட் இல்லாமல் கவலை தான் பட போகிறாரு. அப்புறம் என்ன, நான் தனியாக அவர் தனியாக போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தோம். பார்த்தா ப்ரோ இந்த கேம் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, கூடயே வாங்க ப்ரோ சொன்னார். ப்ரோ நான் புதுசாக ஒரு ஏரியா பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். என்ன ஏரியா, நானும் வரேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் தனியாக போங்க ப்ரோன்னு சொல்லிட்டு நானும் அந்த ஏரியாவுக்குள்ளே போக ஆரம்பிக்கும் போது இன்னும் மறைஞ்சிச்சு. ஐயோ எங்கடா போச்சு ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துருந்தேன்.
கடைசியில் ஏறி நம்மளுக்கு பின்னாடி தான் இருக்குது. நான் பார்க்காம முன்னாடி போயின்னுக்கிறேன். ஐயோ என்ன லெவலில் இருப்பாங்கன்னு தெரிலையே. அவன் ஒருத்தனா 247 இருக்கிறான். இங்கேன்னு தெரில 400-500 கிட்ட இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க. வாங்க இங்கே நிறுத்தலாம் இடத்த. ஓகே வாடா வாடா. ஐயோ தண்ணியில் வர டே இங்கே பாதி உயிர் போயிடுச்சு. அங்கே எவ்வளோ உயிர் போகும் தெரில. யாரா இவங்க? யார் இவங்க ப்ரோ? செதறு என்னடா மேலே வந்து பார்க்குறான். எவ்வளோ இவன் 35 அடிக்க முடியுதா பார்க்கலாம். அவனும் கட்டானால தான் அடிக்கிறானா? இருறான் நானும் என் கட்டானாவை எத்தனை வரான்னு சொல்லி கட்டானாவை எடுக்கவே மறன்ட்டா. இவன் அடிக்கிற சாக்கில் கட்டை எடுங்குங்கள. அப்புறம் என்ன ஒரு சொல்லிட்டு தான் நல்லவா உயிர் போதும் அவனுக்கு. 35 அத்தா நல்ல வேலை எனக்கு அது ஒரு லாபமாக போயிடுச்சு. நான் தான் வச்சுனுக்கிறேன். ஓகே அட்ரா 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 சூப்பர்ரா வேறு மாதிரிடா. எங்கே இருக்கிறடா? அட்ரா ஒன்றும் கொஞ்சம் தான்டா. அச்சிருவாடா. எவ்வளோ எக்ஸ்பி பவர் வரப்போதோ. ஐயோ உயிர் என்னடா கடைசியில் எவ்வளோ போகுது? ஐயோ ஆனால் 290 தான் போகுது. என்னடா இது? கட்டானா வந்து லெவலில் போகிறான். என்னடா இது? என்னடா இவன் யாத்து நீ? ஐயோ 55 பாஸு. அப்போனா செத்துரும், கண்டிப்பாக செத்துரும். அவ்வளோதான். சரி அவ்வளோதான் இந்த வீடியோ. பிளாக் ஃப்ரூட் எபிசோட் 2 வேணுமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்ல வீடியோ இருந்தால் இதொன்று விடன் பெறுவது உங்களோட கோஸ்ட் தமிழ் கேம்.